ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து தை கித்திகை விலாக் தான் பார்க்க போகிறோம். வீடியோ எண்டில் வந்து ஒரு பர்சனை நான் உங்களுக்கு இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அது யார் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக ஃபைனலாக சொல்கிறேன். இன்றைக்கி வந்து எங்களோட லன்ச் மெனுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ரெகுலராக நாங்கள் கித்திகை கும்பிடுவோம். தை கித்திகைன்னா கொஞ்சம் ஸ்பெஷல், அப்போது லஞ்சில் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி வந்து சக்கரை பொங்கலும் மெதுவடையும் தான் செஞ்சுருந்தோம். ஸோ சக்கரை பொங்கல் வந்து ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து ரெசிபி கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு மெயின் ரீசனே வந்து இந்த சக்கரை பொங்கல் வாங்கி சாப்பிட்றதுக்கு தான். நான் இப்பயும் பெரிய கோவில் போனோன்னா சக்கரை பொங்கல், புளியோதரை வாங்கி சாப்பிடாம நாங்கள் வரவே மாட்டோம். ஸோ அந்த அளவுக்கு ஸ்பெஷல். ஸோ நெக்ஸ்ட் வந்து வடைக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருந்தோம். ஆஸ் யூஷுவல் கொஞ்சோண்டு வடை போட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டாச்சு. எங்களோட லன்ச் மெனு வந்து பருப்பு, நெய், வாழைக்காய் பொரியல், மெதுவடை, வெண்டைக்காய் பொரியல், முள்ளங்கி சாம்பார், பருப்பு ரசம், ஒயிட் ரைஸ், கமகமான நெய் வாசனையோட சக்கரை பொங்கல் தான். அதுக்கப்புறம் வந்து தாளிச்ச மோர். இதுதான் எங்களோட தை கித்திகையோட லன்ச் மெனு. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றதுக்காக தான் போயிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து மாவிளக்கு வைப்பாங்க. அதனால் மாவிளக்குலாம் வச்சு ஏற்றியாச்சு. சாமி கும்பிட்றதுக்காக தான் போயிருந்தோம். என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்து சிரிச்சுட்டு போயிருந்தார். அப்புறம் எங்கள் பெரியத்தையும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் தான் சாமி கும்பிடுவாங்க. ஸோ அப்படியே எல்லாருமே சாமி கும்பிட்டு ஒருத்தராக சாப்பிட ஆரம்பித்தாச்சு. என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஃபேவரெட் வந்து சக்கரை பொங்கல், வடை இருந்தாலே போதும். அவருக்கு வந்து சாப்பாடு, டிஃபன் எதுவுமே தேவையில்ல, அதையே சாப்பிட்ருவாரு. அவரோட ஃபேவரெட். அதுக்கப்புறம் நானுமே வந்து வாழை இலையை போட்டு கொஞ்சம் சக்கரை பொங்கல், வடை, பொரியல்னு வச்சு சாப்பிட்டாச்சு. நைட் வந்து நாங்கள் வெளியில் போயிருந்தோம். நான் உங்களுக்கு ஒரு பர்சன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது இவர் தான். ஸோ எங்கள் தொத்தாவோட 2வது பையன். அவன் நேம் வந்து ரிஷிகேஷ். நாங்கள் ரிஷி அப்படின்னு கூப்பிடுவோம். ஸோ நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு என் தங்க பிள்ளை எப்பயும் போல் கிஃப்ட்டையும் அந்த சாக்லேட்டையும் வாங்கிட்டு வந்துட்டான். ஸோ வாங்கிட்டு அவனுக்கு ஹாப்பியாகிருச்சு. அந்த சாக்லேட் எப்பயும் போல் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து இந்த கிஃப்ட்டை பிரித்து, அம்மா இது வந்து கம்பல் ஸ்டட்டுமா, கேர்ள்ஸ் தான் போடுவாங்க, நீ போட்டுக்கோமா, நான் ஓப்பன் பண்ணி தரேன் அப்படின்னு தங்க பிள்ளை சொல்லிகிட்டு இருந்தான். தங்க பிள்ளைக்கு இதெல்லாம் எப்படிரா தெரியுது அப்படின்னு ஒரு நிமிஷம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். பாய்.